ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய பிரசாதம் ரெசிபி பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியே ஆகணும். அதனால் தயவுசெய்து ஒரு கனிவான வேண்டுகோள், புதுசாக யார் வீடியோ பார்த்தாலும் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பரான அருமையான ராஜ்மா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ராஜ்மா இல்லாதவங்க நம்ம ஊரில் காரமணி தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா பச்சை பயிர் கூட எடுத்துக்கலாம். எதில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம். எப்பொழுதுமே இந்த பயிறு வகைகளை வச்சு நம்ம குழம்பு செய்யும்பொழுது ஒன்று நைட்டு ஊற வச்சு காலையில் குழம்பு செய்யணும், இல்லைன்னா காலையில் ஊற வச்சு நைட்டு குழம்பு செய்யணும். இது தண்ணி மூழ்கிற அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டால் போதும். அதிகமாக தண்ணி ஊற்றினா வேகாது. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 8 விசில் வரலையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சுக்கலாம். இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்தமாரி தான் வந்திருக்கும். இதை நம்ம குழம்பு வைக்கிற கரண்டியாலே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ரொம்ப கூழாக மேஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 2-3 உடையிற அளவு மேஷ் பண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி இதை மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் இந்தமாரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் போடுங்க. நல்லா மணமாக நல்லாயிருக்கும், வாசமாக. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட வர மிளகா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரலையும் நல்லா வறுத்துக்கலாம். வாரத்தில் எல்லா நாளும் காய் குழம்பு வைக்காமல் இதேமாரி ஏதோ ஒரு பருப்பில் நம்ம குழம்பு வச்சோம்னா பிள்ளைங்களும் சாப்பிட்டு பழகுவாங்க. அவங்களுக்கும் ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே பருப்பு வகையிலேருந்து தான் குழந்தைங்களுக்கு கரெக்டான ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். ப்ரோட்டீன் நல்லா வளர்ச்சிக்கும், குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். அதனால் பருப்பு சேர்த்து குழம்பு வச்சு பழகுங்க வாரத்தில் 2 நாள். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் சாம்பார் பவுடரும் கொஞ்சம் பாவு பஜ்ஜி மசாலாவும் போட்டோம்னா நல்லா அருமையாக மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கும் பொழுது நல்லா சூப்பரான ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பருப்பு சாம்பார் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வாசமாக. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1-2 மசிச்சு வச்சுருக்க பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு 2-3 உடையிற அளவுக்கு மேஷ் பண்ணால் போதும். அது குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு கரெக்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த ராஜ்மா பயிரில் அதிகமாக ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் நம்மளுக்கு. ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான சத்து. அதனால் பயிர் வகைகள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதேமாரி நல்லா நம்ம குழம்பு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதேமாரி திக்காயிடும். எப்போவுமே பருப்பு குழம்பு அளவாக கொஞ்சமாக வைக்கிறது நல்லது. அதிகமாக வச்சோம்னா நம்மளால் காலி பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக வச்சு பழகுங்க. இதே மாதிரி என்னோடய சேனலில் கம்பு கொழுக்கட்டை, கம்பு கூழ், அதேமாரி நிறைய ஹெல்த்தி ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செய்கிற மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு சூப்பரான அருமையான ராஜ்மா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.